காலையில் வச்ச சாதம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. அதுக்காக டக்குன்னு நம்ம செய்கிற மாதிரி தக்காளி தொக்கு தான் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டு 2 கிளறினதும் தக்காளியை நல்லா வதங்குறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா தக்காளி அவ்வளோ சீக்கிரமாக வதங்காது. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால அளவான மிளகாத்தூளாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். நான் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு தக்காளி பழத்தில் நல்லா சாந்து வரும். இதில் அந்தளவுக்கு வரல. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கதன்னு எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருக்கேன். உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. தோலை நீக்கிட்டும் நீங்கள் வெட்டிக்கலாம். ஒரு தாய்ச்சியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் இந்த வெட்டி வச்ச உருளைக்கிழங்கை தூக்கி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அவசரமாக செய்கிறனால தண்ணி ஊற்றி நான் டக்குன்னு வேக வச்சுருக்கேன். இல்லைனா எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி நம்ம எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. மிஞ்சின சாதமும் காலி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி சாதம் மிஞ்சினாக்கா டக்குன்னு ஒரு தக்காளி தொக்கு செஞ்சுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.